ஹாய். மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான சிறந்த வழிகள் என்ன? என்னெல்லாம் பண்ணால் ப்ராப்பரான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோல் இருக்கும். எந்த விதமான கோலாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்பர் வே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கோலை நீங்கள் அடைவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்களோட இன்டென்ஷன். அதுலேயும் பாசிட்டிவான இன்டென்ஷன் இருக்குல்ல, உங்களோட நேர்மறை எண்ணங்கள், அதை கிளியராக ஃபஸ்ட்டு ரைட் பண்ணும். தினமும் ஒரு நாளைக்கு உங்களோட நேர்மறை எண்ணங்கள் எவ்வளோ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணும். அது எப்போ நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ன மாதிரியான பாசிட்டிவ் எண்ணங்களை பற்றி நினச்சிங்க அப்படிங்கிறத டெய்லி 30 days நீங்கள் ரைட் பண்ணும். அப்போ தான் நீங்கள் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்களை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்களில் நினைக்கிறீங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். செகண்ட் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸாக நீங்கள் வச்சுக்கணும். அதாவது நிறைய நன்றி உணர்வை சொல்லணும், நிறைய நன்றி உணர்வுகள் எழுதணும். எப்படி எழுதலாம், எந்த மாதிரி நன்றி உணர்வு சொல்லலாம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிச்சிருக்கணும். ஸோ இதை டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு விஷன் போர்டு. உங்களோட கோலோட விஷன் போர்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் ரெடி பண்ணி தினமும் உங்களோட விஷன் போர்டை ரொம்ப சந்தோஷமான நிலையில் ஹாப்பியாக பார்த்து ஃபீல் பண்ணும். நெக்ஸ்ட்டு அஃபர்மேஷன். உங்களோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன், உங்களோட ஆசைகள், உங்களோட தேவைக்கான பர்சனல் அஃபர்மேஷனை தினமும் நீங்கள் சொல்லணும், அல்லது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு லிசன் பண்ணணும். இதுவும் ரொம்ப மஸ்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நீங்கள் மெடிடேட் பண்ணணும். நீங்கள் மெடிடேட் பண்ணால் மட்டுமே உங்களோட சோலோட உங்களால் கனெக்ட் ஆக முடியும். ஸோ இந்த மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 15 to 30 minutes ஆகுது நீங்கள் மெடிடேட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே டைமில் ½ an hour மெடிடேட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, மார்னிங் 15 minutes, ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி 15 minutes, இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணியாவது பர் டேக்கு ½ an hour மெடிடேட் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி பவர்ஃபுல் விஷயம் என்ன அப்படின்னா, விசுவலைசேஷன். உங்களோட கோலை நீங்கள் அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணி விசுவலைஸ் பண்ணும். தினமும் இந்த விசுவலைசேஷனை நீங்கள் கோலை அடையிற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 6 விஷயத்தையும் உங்களோட டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களோட கோல் எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் ரொம்ப குயிக்காக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.